வெல்கம் டு முகமது இம்தாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பருப்பு ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஹவர். உங்களுக்கு சுருக்க பருப்பு ஊற வேணுமேண்டா இந்த சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, சின்ன துண்டு பட்டை, தக்காளி, வெங்காயம், ரம்பை, தண்ணிப்பால், கட்டிப்பால், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசாலாத்தூள். முதல்ல பருப்பை இப்படி போட்டு கிரைண்டர்லேயே எங்களுக்கு அரைச்சிக்கொள்ளையும். இதை பாருங்க, 1-2 அரைப்பட்டிருக்கு. இதை நாங்கள் கீழே உள்ளது மேலே இப்படி ஒரு குச்சியை வச்சு மேலே இழுத்து விடுவேன். இந்த பதத்துக்கு வந்ததும் சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கொள்ளணும். நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கொள்ளணும். பிசைஞ்சாதான் உப்பு எல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அதன் பிறகு நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதை உவண்டா எடுத்து நாங்கள் இந்த கறியில் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இந்த கிரேவிக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரட்டும். இன்னமும் நாங்கள் கட்டிப்பால் ஊற்றல, தண்ணிப்பாலில் தான் வெந்து கொண்டு வருவது. இப்போ நாங்கள் இதை உருண்டையை போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும். ஸ்லிம்மில் வேக விடணும். மிச்சம் கிண்ட போகக்கூடாது. இப்போல்லாம் பார்த்து கவனமாக பதமாக ஊற்றணும். ஏன்னா மிச்சம் உப்பை பற்றி நான் சொல்லாத காரணம் அவங்களோட டேஸ்ட் வேறு. அதனால தான் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, பான் கூட சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கட்டிப்பால் ஊற்றுவோம். இந்த பாருங்கள், மீட் பால்ஸ் மாதிரி நாங்கள் போட்ட உருண்டையெல்லாம் அப்படியே இருக்குது. மிச்சம் கிண்ட போகக்கூடாது. ஒரு டிஷ்ஷில் இதை நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதோடய எங்களுக்கு சோறு சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.